வணக்கம் நேயர்களே. 2026 சர்வதேச 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரிலே மற்றொரு போட்டி தொடர்பிலான தகவல்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். என்னுடன் இணைந்திருக்கின்றார் திரிஷானோ. வணக்கம் திரிஷானோ. வணக்கம் கோகுலன். வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நாங்கள் இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி பற்றி தான் கலந்து ஆலோசிக்க இருக்கின்றோம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அபிஷேக் சர்மா இந்த போட்டித் தொடரிலே 3 தடவைகள் டக் அவுட் ஆகியிருக்கின்றார். அதாவது ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டம் இழந்திருக்கின்றார். இந்திய அணிக்கும் தென்னாப்பிரிக்க அணிக்கும் இடையிலான இந்த போட்டி எவ்வாறு அமையப் போகின்றது? நிச்சயமாக ஒரு அனல் பறக்கும் போட்டியாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம். ஏன்னா தென்னாப்பிரிக்காவோட பந்து வீச்சு அப்படி தான் இருக்கும். தென்னாப்பிரிக்கா எப்பயுமே கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்த லீக் சுற்றுலையும் சூப்பர் 8 சுற்றுலையும் கடந்து போயிடுவாங்க. அவங்க எல்லா போட்டிகளும் நல்லாவே கடந்து போவாங்க, ரொம்ப இலகுவாக கடந்து போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்கள ஒரு துரதிர்ஷ்டம் துரத்தி கொண்டு வரும் அரையிறுதி போட்டியில். அகமதாபாத் மைதானம் இந்தியாவுக்கு எப்படியுமே ஒரு ராசியான மைதானம் இல்லையா? அதிகப்படியான ஓட்டங்களை குவிச்சிருக்கிறாங்க, துடுப்பாட்டத்தில் சாதிச்சிருக்கிறாங்க. குறைந்த ஓட்டங்கள் 2023ஆம் ஆண்டு அந்த உலகக்கிண்ண ஃபைனலை தவிர மற்ற எல்லா சந்தர்ப்பங்களையும் இந்தியாவுக்கு கை கொடுத்த மைதானங்களில் தான் அகமதாபாத் மைதானம். அப்போ இந்தியாவோட நிச்சயமாக இன்றைய போட்டி ஒரு சவால் மிக்கதாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். மின்னொலியில் நடக்கக்கூடிய இந்த போட்டி நிச்சயமாக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு விருந்து படைக்கிற ஒரு போட்டியாக. ஏன்னா இந்தியாவோட துடுப்பாட்டம் இருக்குது, பலமான துடுப்பாட்ட வரிசை. அபிஷேக் சர்மாவினுடைய மட்டை செயற்படுமாக இருந்தால் அந்த வெற்றி இலக்கு அல்லது அந்த ஓட்டங்களை பெற்றுக்கொள்வதில் இந்திய அணிக்கு சிரமம் இல்லாமல் உயர செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. அதே நேரம் அவர் பூஜ்ஜியத்திற்கோ அல்லது மிக குறைந்த ஓட்டத்திற்கு அவர் ஆட்டமிழப்பாராக இருந்தால் அந்த போட்டியினுடைய அந்த ஓட்ட எண்ணிக்கை பெறுவதில் சற்று தாமதம் ஏற்படுமே தவிர ஆனால் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை எந்த சந்தர்ப்பத்திலும் ஏற்பட்டதில்லை. ஏனென்னு சொன்னால் அவர்களுடைய அந்த துடுப்பாட்ட வரிசை அவ்வாறாக அமைந்திருக்கின்றது. அதற்கு பிறகு வரக்கூடிய திலக் வர்மாவாக இருக்கலாம், சூரியகுமார் யாதவ், இலைமறை காயாக இருக்கக்கூடிய சிவம் டுபே, முக்கியமான போட்டிகளிலே சிறப்பாக துடுப்படுத்தக்கூடிய ஒருத்தர் ஹார்திக் பாண்டியா. இவங்க 2 பேரும் இப்போ மத்திய களத்தில் இறங்கி, அதாவது மத்திய வரிசையில் வராங்க, அதே நேரத்தில் ஆல்ரவுண்டர்ஸ்களாகவும் இருக்கிறாங்க. ஹார்திக் பாண்டியா களமிறங்கக்கூடிய நேரம் அதிரடியாக துடுப்பாட இழுத்தாட வேண்டிய நேரம். அந்த அநேகமாக அவருக்கு விக்கெட்டுக்கு வர்றது ஒரு 2 விக்கெட் போனோன்னு தான் வாரார், 2-3 விக்கெட்டில் தான் வாராரு. அவர் வரக்குள்ள எப்படியும் ஒரு 8-9 ஓவர் முடிஞ்சிருக்கும் அநேகமாக. அப்படி இருக்கிற நேரத்தில் ஹார்திக் பாண்டியா ஓட்ட எண்ணிக்கையை வலுப்படுத்துறதுல அவரோட அதிரடி பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கு. நெதர்லாந்துக்கு எதிரான போட்டியில் சிவம் டுபே அவர் சகல துறையில் பிரகாசிச்சார். அன்றைக்கு அவரோட பந்து வீச்சு துடுப்பாட்டத்தில் அரைச்சதும் மிக இலகுவாக கடந்தார். அவரோட ஒவ்வொரு ஷாட்ஸும் பார்க்கக்குள்ள அவ்வளோ வடிவாக இருந்தது. அதாவது அவர் அடிக்கும் பொழுது தெரியுது அது உண்மையிலேயே 6 ஓட்டத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியது ஒரு ஷாட்டான்னு சொல்லி தெரியுது. அவர் உடம்பை வருத்தி அப்படி எல்லாம் இல்லை. அவர் அதாவது பந்துக்கு நோகுற மாதிரி பெட் பண்ணாம சொல்லுவாங்க, பந்துக்கு வலிக்காம அடிக்கிறதுன்னு சொல்லி. பந்துக்கும் பெட்டுக்குமே தெரியாம ஓட்டங்கள் வரும். மிக லாவகமா அடிக்கக்கூடிய சிக்ஸர்களை சிவம் டுபே அன்றைக்கு விளாசி இருந்தார். இந்தியாவோட பந்து வீச்சு கொஞ்சம் சிந்திக்க வச்சது அன்றைய தினம். அதிலும் அகமதாபாத் போன்றது ஒரு மைதானம் சற்று அவர்களுடைய அதாவது பவுண்டரி எல்லைகள் கொஞ்சம் நீண்ட மைதானங்களாக காணப்படுகின்றன. கெத்தாராம மைதானத்தை விட சற்று நீண்ட மைதானங்களாக காணப்படுவதாக இருந்தால் அவர்கள் அடிக்கக்கூடிய அந்த சிக்ஸர்கள் எல்லாம் பெரிய சொற்களாக இருக்க வேண்டும். அதை தவிர கிரவுண்ட் ஷாட்ஸ் விளையாடுறதென்றால் அது பிரச்சனை இருக்காது. அது மைதானத்துக்குள்ளேயே ஓட்டங்களை பெறுவதாக இருந்தால் அது ஒரு ரகம். அன்று எங்களுடைய பெத்தும் நிசாங்க பெற்றது. பெத்தும் நிசாங்கவினுடைய துடுப்பாட்டத்தில் அதை நாங்கள் தனியாக வருவோம். ஆனால் எந்த விதமான தவறான ஒரு சொட்ஸும் இருக்கல, அவ்வளவு அழகாக இருந்திருந்தது. அது போன்ற அந்த மைதானத்தினுடைய தன்மையை புரிந்து கொண்டு விளையாடுவாக இருந்தால் அந்த போட்டி ஒரு பெரியதொரு ரசிகர்களுக்கு ஏற்ற போட்டியாக அமையும். இந்தியா பாகிஸ்தான் போட்டியை நாங்கள் பார்த்தோம். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா அபாரமாக பந்து வீசினது இல்லையா? ஆனால் நெதர்லாந்துக்கு எதிரான போட்டியில் இந்தியாவோட பந்து வீச்சு ரொம்ப இருக்கக்கூடிய எல்லா பந்து வீச்சாளர்களுக்குமே அது ஒரு பந்து வீசுறதுக்கான சந்தர்ப்பத்தை சூரியகுமார் யாதவ் பெற்றுக் கொடுத்தாரு. எல்லாத்தையும் பயன்படுத்தி விட அந்த ஓட்டங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அவருடைய பிரதான பந்து வீச்சாளர்களுக்கு ஏதோ ஓய்வு கொடுத்த மாதிரியானது ஒரு நிலையில காணப்பட்டிருந்தது. நெதர்லாந்தோட இந்தியா இப்படி பந்து வீசுமா இருந்தா தென்னாப்பிரிக்காவோட இப்படி பந்து வீசுனா நிச்சயமா வெற்றி பெற முடியாது. இப்போ அண்மை காலங்களில் தென்னாப்பிரிக்காவினுடைய எய்டன் மார்க்ரம் சிறந்த முறையிலே துடுப்படுத்தாடி வருகிறார். அவர் 50 ஓவர்கள் போட்டிகளாக இருக்கலாம், 20க்கு 20 போட்டிகளாக இருக்கலாம். எந்த போட்டிக்கு எவ்வாறு துடுப்படுத்தாட வேண்டும் என்பதை சரியாக கணித்து துடுப்படுத்தாடக்கூடிய ஒரு வீரர். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக இருக்கக்கூடிய குயின்டன் டிகாக், ரயன் ரிக்கல்டன், இந்த இருவருமே இந்திய அணியை கண்டால் அல்லது இந்திய ஆடுகளங்களை கண்டால் அவர்கள் சிம்ம சொப்பனமாக நினைத்து கொண்டு விளையாடுவார்கள், தாக்குவார்கள். அதாவது இந்திய ஆடுகளங்களிலே சிறப்பாக துடுப்படுத்தாடக்கூடிய ஒரு வீரர் தான் குயின்டன் டிகாக். ஆகவே குயின்டன் டிகாக்கினுடைய அந்த திறமை வெளிப்படுமாக இருந்தால் அது கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஒரு பாரிய சவாலாக இருக்கும். அதிலும் மத்திய வரிசையிலே துடுப்படுத்த ஆடக்கூடிய ஜான்சன்
பந்து வீச்சிலும் சரி, துடுப்பாட்டத்திலும் சரி, களத்தடுப்பிலும் சரி சிறந்த வீரராக அவர் இருக்கின்றார். ஆனால் தென்னாப்பிரிக்க அணியினுடைய இந்த துடுப்பாட்ட வரிசைக்கு சவால் விடுக்கக்கூடிய வகையிலே வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, ஆக்ஷிப் சிங் போன்ற வீரர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்தியாவிலே. தென்னாப்பிரிக்கா ஆரம்ப காலத்தில் இருந்தே கிரிக்கெட்டில் சுழல் பந்து வீச்சுக்கு கொஞ்சம் தடுமாறுவாங்க. அந்த காலத்திலேருந்தே முரளிதரன் விக்கெட்ஸ் பார்த்துப்போமா இருந்தால் முரளிதரன் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நிறைய விக்கெட்டுகளை பெற்றிருக்கிறார். அப்போ அந்த வகையில் தென்னாப்பிரிக்காவை வந்து சுழல் பந்து வீச்சுக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே தடுமாறுற ஒரு பழக்கம் இருக்குது. ஆகவே இந்த வருண் சக்கரவர்த்தியை அவங்க எப்படி எதிர்கொள்வாங்கங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. இந்திய அணிக்கும் தென்னாப்பிரிக்க அணிக்கும் இதுவரையில் 35 போட்டிகள் இரு அணிகளுக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கின்றன. அதில் இந்திய அணி 21 போட்டிகளிலும் தென்னாப்பிரிக்கா 13 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்க அணியினுடைய வெற்றி வீதம் 38ஆகவும் இந்திய அணியினுடைய வெற்றி வீதம் 62ஆகவும் காணப்படுகின்றது. இரு அணிகளுக்கும் இடையில் அதிக ஓட்டங்களை குவித்த வீரர் என்ற வகையிலே தென்னாப்பிரிக்காவினுடைய டேவிட் மில்லர் 563 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். டிகோக் 507 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். திலக் வர்மா தான் 3வது நிலையில் இருக்கின்றார். 496 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். இந்த வரிசையிலே மர்க்ரம், ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் போன்ற வீரர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அபிஷேக் சர்மா வெறுமனே 200 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். அவரினுடைய ஓட்ட சராசரி 25ஆகத்தான் காணப்படுகிறது தென்னாப்பிரிக்கா அணிக்கு. உங்களுக்கு அபிஷேக் சர்மால ஒரு அபிஷேக் சர்மாவை பொறுத்தவரையில உலகமே எதிர்பார்க்கக்கூடிய வீரர். இந்தியாவினுடைய தொலைக்காட்சிகளாக இருக்கலாம், அவர்களுடைய பத்திரிகைகளாக இருக்கலாம், கூடுதலாக பேசப்பட்ட ஒரு வீரர். ஏனென்று சொன்னால் அது போக அவர் தான் தற்பொழுது இருக்கக்கூடிய உலகத்திலே T20 தரவரிசையில் முதலாவது இருக்கக்கூடிய வீரர். அப்போ முதலாவது ரேங்கில் இருக்கக்கூடிய வீரர் 3 தடவைகள் இவ்வாறு ஓட்டம் இழப்பதன் சிறப்பா துடுப்பெடுத்தாட கவனத்தில் இருக்கக்கூடிய வீரர் தான் பந்து வீச்சாளர்களோட கவனம் இருக்கும். சரி, நீங்க சொல்றீங்க எப்படியுமே பாப்போமே அபிஷேக் சர்மா நல்லா பெட் பண்ணுவாருங்கிறத நீங்க சொல்ல வாரீங்க. பாப்போம், அபிஷேக் சர்மா பெட் பண்ணாருன்னா குயிக்கா ஸ்கோர் வரும். அதுதான் இல்லைன்னு சொன்னா சவாலா இருக்கும். சிறந்த துடுப்பாட்ட வீரர் யாருன்னு சொல்லி பார்த்து தான் எதிரணி வந்து பந்து வீச்சு நுணுக்கங்களை வந்து கையாள்வாங்க. அதுக்கு அப்ப அதுல வந்து சிக்கிறது வந்து அபிஷேக் சர்மா. அப்படி ஒரு நிலைமை இருக்குதானே. அபிஷேக் சர்மாவுக்கும் த்ரிஷானாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த போட்டியை நாங்க போட்டிக்கு பிறகு பார்க்கலாம். கூடுதலாக நட்பு தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையில அதிக ஓட்டங்களை குவிச்ச அணியா இந்தியா இருக்குது. 283 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இழப்புக்கு 20 ஓவர்கள். ஜோஹானஸ்பர்க்ல 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில தான் இந்தியா இந்த சாதனையை படைச்சிருக்கு. சாதனைனா 283 ஓட்டங்களை குவிக்கிறது ஒரு சாதனை தானே. அதே நேரத்தில் தென்னாப்பிரிக்கா அணி இந்திய அணிக்கு எதிராக 227 ஓட்டங்களை பெற்றிருக்கிறாங்க. 2022ஆம் ஆண்டு இந்தோர் மைதானத்தில் குறைந்த ஓட்ட எண்ணிக்கையை குவித்த பெற்ற அணி அப்படின்னு சொன்னா தென்னாப்பிரிக்கா வந்து 2025ஆம் ஆண்டு கட்டாக்ல 12.3 ஓவர்களில் 74 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருக்காங்க. இதுதான் தென்னாப்பிரிக்கா இந்தியாவுக்கு எதிராக T20 போட்டியில் பெற்றுக்கொண்ட குறைந்தபட்ச ஓட்ட எண்ணிக்கை. அதே நேரம் இதுல இன்னொரு சுவாரஸ்யம் இருக்குது. 10 ஆண்டுகளுக்கு முதல் 2015 இதே கட்டாக் மைதானத்துல இந்தியா 92 ஓட்டங்களை பெற்றிருக்குது. 17.2 ஓவர்களை சகல விக்கெட்டுகளையும் இழந்திருக்கு. இது வந்து இந்தியாவோட குறைந்தபட்ச ஓட்ட எண்ணிக்கை தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக ஒரே மைதானத்துல. அவங்க 2035ஆம் ஆண்டு இதே கட்டாக் மைதானத்தில் ஒரு போட்டி நடக்குமாக இருந்த இந்த 2 அணிகளுக்கும் நாங்க பார்க்கணும் என்ன மாதிரியான ஓட்டங்களை பெறாங்கன்னு சொல்லி. சரி, நான் பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போ இந்தியாவோட 20-20 வரலாறு இப்படி தான் அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் இன்றைக்கு நடக்கக்கூடிய போட்டி அகமதாபாத்தில் இரவு 7 மணிக்கு ஆரம்பமாக இருக்குது. அந்த போட்டியில் 2 அணிகளுமே சவாலாக விளையாடும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து சூப்பர் 8 சுற்றில் மற்றும் ஒரு போட்டியை தொடர்பாக கொண்டு வரும் எதிர்பார்ப்புடன் நாங்கள் விடைபெறுறோம்.